தெற்கு தொகுதியில் தோல்வியடைந்ததற்கான காரணம் குறித்து மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். அதனை தற்போது காணலாம். இதையே தான் என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும். இது ஏன் காசை நான் பண்றேன், ஏன்னா இந்த பொய்யெல்லாம் இனிமே சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு வேட்பாளர் 95 லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் அப்படின்னு. எங்க சொல்லுங்க, 95 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணா என்ன ஆகும்? கோவை தெற்கு தான் ஆகும். இப்ப என்ன சொல்றீங்க, நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே. ஆமா, நான் கோவையில் தோற்றேன் என்பது 1728 ஓட்டுகள் அல்ல. என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன். அதுதான் நமது தோல்வியும். 900 பேர் ஓட்டு போடலாங்க. 90,000 பேர் ஓட்டு போடலாங்க. 90,000 பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல. இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே 40% ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுங்க. முழு நேர அரசியல்வாதி யாருன்னு என்ன கேட்கறீங்களே, நீங்க முழு நேரம் என்ன? முழு நேர குடிமகன் கூட இல்ல. 40% ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப 95 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையானவன் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் இதோட நிறுத்திக்கிறதா இல்லை. என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம். நான் சும்மா சொல்லல. எஞ்சிய வாழ்நாள்ங்கிறது கொஞ்சம் தானே இருக்கு, கொடுத்துட்டு போவேன். எங்க நீங்க கொடுங்க அப்பா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.